வணக்கம். ஐ எம் பிகேகே இன் லைஃப் டிசைன்ஸ் பிகேகே. இன்றைக்கு ஒரு அழகான டாப்பிக்கோடு நான் உங்களை சந்திக்கிறேன். என்னென்னா, வாழ்க்கை அப்படிங்கிறது போராட்டமாக எடுத்துக்கொள்ளாமல் ஒரு விளையாட்டாக எடுத்தால் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும். இட்ஸ் அ கேம் ஆஃப் லைஃப் அப்படின்னு நினச்சிக்கணும். நிறைய விஷயங்கள் போராடி தான் நமக்கு நடக்குது. உழைச்சோம், வேலை நடந்தது, காசு வந்தது, நிம்மதியாக இருந்தோம் அப்படின்ற விஷயமே கிடையாது. ஓகேயா? அப்படி இருக்கும்போது இந்த வாழ்க்கையை ஒரு சட்ட திட்டத்துக்குள்ளே தான் நாம் வாழணும். எல்லை மீறி நடந்தால் தவறு ஏற்படும். அடுத்தவரை கஷ்டப்படுத்தினால் கஷ்டம் ஏற்படும். ஸோ இதுதான் வாழ்க்கையோட நியதி. நாம் யூனிவர்ஸ் நம்ம வாழ்க்கையை இந்த பிரபஞ்சம்தான் நிர்ணயிக்குது. எப்படி இந்த பிரபஞ்சம் நிர்ணயிக்குதுன்னா, நம்மளோட எண்ணங்கள் ஒத்து. இப்போ நீங்கள் பேசுனீங்கன்னு இப்போ நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட எஃபெக்ட்டு நாளைக்கு, அதுக்கு அடுத்த நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருஷம் கழித்து நடக்கிற சம்பவம் நீங்கள் நினைக்கிற இந்த பேசுகிற இந்த விஷயத்தில் இருக்கும். இன்றைக்கு நாம் அனுபவிக்கிறது ஒரு நாள் முன்பாக, ஒரு வாரம் முன்பாக, 2 நாள் முன்பாக, ஒரு மாதம் முன்பாக, ஒரு வருஷம் முன்பாக நடந்த எண்ணங்கள் தான் இன்றைக்கு உருவாக இருக்கிறது. அதனால் நம்ம டிவைன் கைடன்ஸில் தான் வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்கோம். இது கண்டிப்பாக நம்மளால் ஓட்டப்படுற விஷயமே கிடையாது, நம்ம எண்ணங்களால் ஓட்டப்படுகின்ற விஷயம். இப்போ நிறைய பேர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண சரியாக நடக்கலை, மேனிஃபெஸ்டேஷன் பண்ண கொஞ்சம் எப்படியாச்சு அப்படின்றவங்களுக்கு ஒரு வார்த்தை. முதல்ல நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி மனசில் இருக்கிற கோபத்தை நிறுத்திடணும். மற்றவங்க பேரை சொல்லியே இவரை நான் மன்னித்து விட்டேன், நிஜமாகவே மன்னிக்கணும், நல்லபடியாக வாழ்க வளமுடன். ஏதோ ஒரு கஷ்டப்படுறீங்க, எனக்கு இந்த கஷ்டம் இல்லை, நான் சந்தோஷமாக இருக்கேன், நிம்மதியாக எனக்கு வந்துடுச்சு, நல்ல விஷயங்கள் எனக்கு நடந்துடுச்சு, இப்போதே பிரபஞ்சத்துக்கு நன்றி, அதெல்லாம் சொல்லி முடிக்கணும். உங்களுடைய அழுக்கை எடுக்க வேண்டும். கோபம், பொறாமை, திருடு, காசிப்பு, மனசு நோக்கிறபடி பேசுகிறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நிறுத்திட்டா அந்த இதயம் என்கின்ற தெள்ளத்தில் இந்த ஓடையில் இருக்கிற அழுக்கெல்லாம் போனால் ஸ்பேஸ் நிறையா இருக்கும். அப்போ நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இது நடந்துடும். சொல்லுங்கள், எவ்ரிதிங் இஸ் ஒர்க்கிங் ஃபார் மீ இன் த டிவைன் ஆர்டர். இந்த பிரபஞ்சத்தின் ஆர்டரில், பிரபஞ்சத்தின் தமிழ் எனக்கு சரியாக தெரியல, அந்த என்ன ஆர்டர், விரும்பிய வகையில் என்னுடைய வாழ்க்கை நடக்கிறது. பிரபஞ்சம் எனக்கு எப்பொழுதும் வழிகாட்டி கொண்டிருக்கிறது. இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கமான நான் மிகுந்த அன்பும் சந்தோஷமும் உள்ள ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இப்போது நல்ல விஷயங்களையும் சந்தோஷமான விஷயங்களையும் நான் தேடி செல்கிறேன். இந்த அருமையான வாழ்க்கைக்கும், அமைதியான வாழ்க்கைக்கும், சந்தோஷமான வாழ்க்கைக்கும் நான் தகுதி பெற்றவன். நான் மனதை துறந்தபோது நான் விரும்பும் விஷயங்கள் எனக்கு தானாக வந்து சேர்கின்றது. எந்தவித கட்டமான முயற்சி இல்லாமல் அழகான வாழ்க்கை, நல்ல உடல் ஆரோக்கியத்துடனும் அன்புடனும் நிறைந்த செல்வத்துடனும் எனக்கு அமைந்திருக்கிறது. நான் இதற்கு மிக நன்றி கடன் பட்டவளாக இருக்கிறேன். பிரபஞ்சத்திற்கு நன்றி. இனி ஒரு டாப்பிக்கோடு நான் பார்க்குறேன் உங்களை. நீங்கள் முக்கியமாக நினைக்க வேண்டியது, எல்லா நெகட்டிவ் எமோஷனும் நீங்கள் எடுத்தால் தான் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் நீங்கள் கேட்ட விதத்தில் உங்களுக்கு பதிலை சொல்லும், உங்களுடைய பலன் கிடைக்கும்னு மாத்திரம் புரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே கெடுதலெல்லாம் வெளியில் போனதான் நல்லது உள்ளே வர இடம் இருக்கும். அதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸ். இதில் மீண்டும் ஒரு நல்ல டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன்.